வெல்கம் டு கேம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா டயர் ஃபார் ரோல் த டயர் ஃபார் பிரெயின் ராட் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா டயர் ஆர்லேயே உருவாயிருக்கு. இந்த கேம் எப்படி விளாடணும்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் வந்திருக்கேன். அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 78 இருக்குது, 69 இருக்குது. வேணாம், நம்ம 78 எடுப்போம். இதுதான் அதிக காசில் இருக்குது. டக்குன்னு ஓடு பிறுபிறு பார்த்தப்ப நம்மளை கொண்டுற போகிறான். ஆல்ரெடி நம்மக்கிட்ட லால் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் இது எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து நமக்காண்டி லால் கிடச்சிச்சு. அதையும் இந்த இடத்துல வச்சுருவோம். இப்போ வந்து நியூட்டேஷன் இந்த லால் அது வந்து அதனால தான் எனக்கு இந்த கேம் எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரில. அதனால தான் ஃபஸ்ட் டைமாக நான் அந்த கேம் அப்போ தான் விளாட்றேன். இன்ஜின்லாம் காமிக்குது, இன்ட்ராக்ட் தான். எனக்கு இந்த ஒரு கேம் இருக்குது, இன்ஃபினிட்டி ஃப்ளாஷ் ஃபார் பிரெயின் ராட். அந்த கேமும் எனக்கு விளையாட தெரியாது, கொஞ்ச நாளாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கேமும் எனக்கு விளையாட தெரில. அப்போ தான் நான் வரேன். போர்ட்டல் சேஞ்சா? என்னடா டப்புன்னு விழுந்துட்டேன். ஐயோ அப்புறம் விளாட்றது இது கேமை? கைஸ், நம்ம தான் ஸ்பீடு ஏற்றணுமா இல்லை அவங்களே ஏதோ பண்ணுவாங்களான்னு தெரிலையே. டயர் பாட்டு உருண்டுட்டு போகுது, நம்ம கீழே இறங்கிடுவோம். நமக்கு எப்படின்னு தெரில இந்த கேமு. ரெடி கிஃப்ட்டு. கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஏதோ டெலிபோர்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. கைஸ், என்னால் ஃபஸ்ட்டு நவுறவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க இந்த கேமை. சரி, இன்னொரு வாட்டி டயரில் போய் பண்ணி பார்ப்போம். பாட்டி இன்னொரு போர்ட்டல் வந்தால் செக் பார்ப்போம். ஓடுறா ஜம்பை ஃபெயிலா? நீங்கள் தானடா இங்கே வந்து என்னை விட்டீங்க. ஃபெயில் இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? லால் வேணாம், லீரிலி லர்லா லால் 93 ஓடுறா எடுத்துட்டு. ஐயோ, நல்லா நியூட்டேஷன் வந்துருக்கு. லெவல் 1 தானா? இது என்னன்னு தெரில கைஸ். ஹனிபீலாம் அங்கே மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. ஹனிபீ தான் அது மாதிரி நியூட்டேஷனு, அதுக்கப்புறம் இது மாதிரி போர்ட்டெல்லாம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏதாவது வேலையை பார்க்குது போல். சரி, இப்போ நம்ம வந்து நான் அந்த இன்ட்ராக்ட் போய் மறுபடியும் போவோம், என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போ வந்து போயிட்டேன். 40%க்கு போர்ட்டல் வருமா பார்ப்போம், வருதா வரலையான்ட்டு. அது ஒன்றும் வரல, அவங்க சும்மா வாயால் தான் சொல்கிறாங்க, ஃபெயிலு தான். ஐயோ சரி, இப்போ வேறு மண்டையில் ஏறி போகிறேன். டே நில்றா. அவன் போயிட்டான். 80 தூக்கிட்டு வேணாம் விடுங்க கீழே. இது என்னடா அப்கிரேடா? அப்போ இன்ட்ராக்டு செல்லு அப்கிரேடா? என்னடா அப்போ இது என்னடா? என்ன கைஸ், கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஒரு பர்கர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது போய் வச்சுருவோம். சரி, இப்போ போய் அது என்னான்னு போய் பார்ப்போம். செல்லெல்லாம் ஒன்றும் வேணாம். ஸ்பீடு ஃப்ரீ, ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரீ. ஃபஸ்ட்டு இன்ஜின் தான் நமக்கு வேணும். இன்ஜின் பவர் தான் இப்போதைக்கு நமக்கு வேணும். ஏன்னா இன்ஜின் தானே. இந்த ஹனிபீ என்னன்னு பார்ப்போம். சொன்னேன்ல கைஸ், இந்த ஈவெண்ட்லாம் அதுதான் பண்ணுது. அதனால தான் ரோபாக்ஸ்லாம் கேட்குறாங்க. ரோபாக்ஸில் நம்மகிட்ட சல்லி பைசா கிடையாது. சரி, இப்போ வந்து இப்போ எப்படி பவர் பார்த்தீங்களா? 9 ஏறி இருக்குது. நம்ம முன்னாடி வந்து இப்போ ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சு. இப்போ பவர் வந்து பார்த்திங்கன்னா 9 ஏறி இருக்குது. இல்லைடா, கொஞ்சம் பக்கத்தில் போர்ட்டல் வந்துருச்சு பாருங்க. இந்த லக்கி பிளாக்காண்டி இப்போ நான் போகணும். இந்த லக்கி பிளாக் ஒன் ஸ்டார்ட். டப்புன்னு அடி வாங்கினது தான் மிச்சம். இப்போ வந்து மறுபடியும் போயிடுவோம். எனக்கு இந்த போர்ட்டல் பிடிக்கவே இல்லை, எனக்கு சுத்தமாக. எனக்கு அந்த போர்ட்டலே எப்படி விளாடணும்னு தெரில. சரி, இப்போ வந்து காசை கலெக்ட் பண்ணுவோம். காசை கலெக்ட் பண்ணிவிட்டு போவோம். இன்னும் பாடியை பார்த்தீங்களா மாறிடுச்சு. நம்ம ரொபாட்டிக் பாடி தானே வச்சுருந்தோம். இந்த கேமுக்கு வந்தால் மாறிடுமோ தெரில என்னான்ட்டு. நம்மள்கிட்ட பார்த்தீங்களா 22K இருக்குது. பெரிய ஆள் தான். பவர் ஏற்றலாமா இன்ஜின் ஏற்றலாமா? இன்ஜின் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஜினோட பவர் தானே ரொம்ப சுத்த விட்டுனா ஸ்பீடே அப்கிரேடை பண்ணிப்போம். இப்போ வந்து வெளியே வந்து ஹனிபீலாம் பறந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. கொத்துருச்சுன்னா அவ்வளோதான். இப்போ பவர் வந்து என்னான்னு தெரியல. 10 ஒரே ஒரு பவர் இருக்குது. போடு வச்சு போடு கைஸ். லிட்ரலி பக்கத்தில் போயிட்டோம். பக்கத்தில் போய் விழுந்துட்டோம்னா என்ன கைஸ் பண்ணுறது? வந்து என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் அப்கிரேடை போடுவோம். இது பாருங்க கைஸ், நான் வந்து நான் அப்கிரேடை பண்ணி கேப்புச்சினோ கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100, 200, 300 அப்படி தான் இருக்குது.
எதுவுமே எல்லாமே 3 டிஜிட் நம்பர் தான், டபுள் டிஜிட் நம்பரில் எந்த பிரெயின் ரேட்டும் இல்லை கைஸ். மேலே எடுத்தோம்னா கீழே இருக்கிறவங்களும் துரத்துறாங்க கைஸ். மேலே இருக்கிறவங்களால துரத்துணும், கீழே இருக்கிறவங்களும் நீ துரத்துறாங்க. சரி போய் ப்ளேஸ் பண்ணிப்போம். ப்ளேஸ் பண்ணிட்டு காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம். சரி இப்போ வந்து நம்ம பாடியை பார்த்தீங்கன்னா நாட் என் ஆஃப் மணியா. ஓ இதில் பேஸ் அப்கிரேட் வேறு இருக்கா? ஒருத்தன் போட்டிருக்காங்க பேஸ் அப்கிரேடு செமையாக இருக்கும் போல். பேஸ் அப்கிரேட்லாம் பட்டா நம்ம இன்னும் போகணும். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ட்டு போடு 100K. இது ஃபஸ்ட்டு போய் அப்கிரேடை போடு, செம்ம தான். இப்போ ஸ்பீடு நமக்கு இன்ஜின் தான்ப்பா முக்கியம். ஸ்பீடு ஒன்று போட்டுட்டு போவோம். இனி நம்மளை தடுக்கிறதுக்கு எவனாலே முடியாது. என்ன விஷயம்னா இப்போ நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. பார்த்தாலே சும்மா கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சிஎம் ஆயிட்டாரு. ஜோசப் விஜய் இன்னும்னான்னு சொல்லும் போதே சும்மா ஃபயராக இருந்துச்சு. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. நம்ம 1K அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. பாய்.